காதல்ல விரிசல் இருக்கும், நட்புல விலகல் மட்டும் தான் இருக்கும். நடுவர் அவர்களே, அருமை அருமை அருமை. காதல்ல ஒரு பிரச்சனைனாலே நட்பு தானே முன்னாடி வந்து நின்னு சேர்த்து வைக்கணும். ஓ, அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக போறீங்களா? ஆனா காதல் அப்படி கிடையாது. கல்யாணத்துக்கு அப்புறம் யார் கூட பேசுற, எதுக்கு பேசுற, அவன் இனிமேல் வீட்டுக்கு வரக்கூடாது, அவளோட நீ பேசாதன்னு சொல்லி நட்பை விலக்கி வைப்பதுதான் காதல் என்பது. ஒரு பர்த்டேன்னு வந்துட்டா ரோஸ் வாங்கி கொடுக்கணும், அடுத்து கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும், அப்புறம் பர்த்டே வாழ்த்து சொல்லணும், ஸ்டேட்டஸ் போடணும், போட்ட ஸ்டேட்டஸ்க்கு லைக் போடணும், 12 மணிக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லணும், சர்ப்ரைஸ் பண்ணணும். காதல்ல சம்பிரதாயங்களும் சடங்குகளும் ரொம்ப அதிகம். ஆனா நட்புல அப்படி கிடையாது. ஏ பிறந்துட்டியா, இன்னைக்கு நீ தாண்டா ட்ரீட்டு, வாடா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறதுதான் நட்பு. அவன் பிறந்ததுக்கு அவனே தண்டம் கட்டணும். ஏதோ ஒன்று எதிர்பார்த்து கொண்டிருப்பதே காதல். ஆனால் எதையுமே எதிர்பார்க்காமல் உன்னுடைய நண்பன், தோழி, நான் இருக்கிறேன் என்று சொல்வதுதான் நட்பு. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன்.